அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமரும் அவருடைய டைமிங் 1000 கொடுப்பது இருக்குல்ல, அது தொடர்ச்சியா நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்தியாவில் நடைபெறும் எல்லா தேர்தல்களிலும் எல்லா கட்சிகளும் கொடுக்கிற வாக்குறுதி அதுவே தான். அவர்கள் ஹைதராபாத்ல போய் அதே வாக்குறுதி தான் கொடுக்குறாங்க. மத்திய பிரதேசல பாரதிய ஜனதா கட்சி அதே வாக்குறுதி தான் கொடுக்குது. அங்க காங்கிரஸ் கட்சி அதே வாக்குறுதி தான் கொடுக்குது. என்னன்னா வேற வேற பேர்ல வருஷம் 12,000 கொடுப்போம், மாசம் 6,000 கொடுப்போம். அது பூன்னு சொன்னா புஷ்பம்னு சொன்னா மாசம் 1,000 ரூபாய் இங்க கொடுத்தது. தமிழகத்தின் சிறப்பு என்ன அப்படின்னா, கலைஞரின் சிறப்பு என்ன அப்படின்னா, கலைஞரின் மகனாக இருந்து இன்று தமிழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கும் நம்முடைய தளபதி ஸ்டாலின் அவருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் அரசு எதை சொல்லுகிறதோ அதை இந்தியாவே பின்பற்றுகிறது என்பதுதான் இதனுடைய சிறப்பு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை இன்னொரு முறை மாற்றவே முடியாது, யாராலையும் மாற்றவே முடியாது. இனி காலத்திற்கும் இந்த நாட்டில் பெண்கள் இலவசமாகத்தான் பயணம் செய்ய போறாங்க. அதை எவராலும் மாற்ற முடியும். ஆட்சி மாறும், காட்சி மாறும், கட்சி மாறும், எல்லாம் மாறும். ஆனா அது மாறவே மாறாது. அதனாலதான் அண்ணா அவர்கள் அவ்வளவு துணிவு